பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை பாதுகாக்கிறவர் யார்? என்னோடு கூட இருக்கிறவர் யார்? என்னுடைய சூழ்நிலைமைகள் எல்லாம் மோசமாகி கொண்டிருக்கிறதே, என்னுடைய பாரங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறதே, நான் போராட்டத்துக்குள் இருக்கிறேன், நான் பயத்துக்குள் இருக்கிறேன், என்னை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவர் யார் என்று தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? தேவனை முகமுகமாய் பார்க்க வேண்டும், அவரோடு நான் பேச வேண்டும், அவர் கையை நான் பிடித்து நடக்க வேண்டும் என்றெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கரத்தை பிடிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை எந்த தீங்குக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 1:8 இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை காக்கும்படிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய சூழ்நிலைமையில் அநேகர் பயத்தோடே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்குள் ஒரு பயம் தொற்றிக்கொண்டே இருக்கிறது. வியாதியை குறித்தான பயம், போராட்டத்தை குறித்தான பயம், சத்துருக்களின் தீவினைகள் குடும்பத்துக்குள் எகிரிக்கொண்டு போகிறதை பார்த்து ஒரு பயம், சூழ்நிலைமைகளை குறித்தான பயம், பிள்ளைகளை குறித்தான பயம், புருஷனை, மனைவியை, தொழிலை, இப்படி பல காரணங்களை சத்துருவானவன் குடும்பத்துக்குள் கொண்டு போட்டு பயத்தை காண்பித்து கொண்டிருக்கும் போது, என்னுடைய இந்த பயத்திலிருந்து என்னை யார் காத்து கொள்வார்கள் என்று தெய்வ சமூகத்தில் நடுக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய தெய்வ ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை காப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை வேலியடைக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அந்த தெய்வம் உங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மனுஷன் உங்களை பாதுகாக்க மாட்டான், பிள்ளைகள் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள், சொந்த பந்தங்கள் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள், உற்றார் உறவினர்களோ நட்புகளோ உங்களை பாதுகாக்க மாட்டார்கள். தெய்வம் சொல்லுகிறார், அநேக ஜனங்கள் உங்களை விட்டு கடந்து போகும்போது கர்த்தராகிய தெய்வம் நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு துணையாய் நின்று, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உனது வலது கையை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை காத்து கொண்டிருக்கிறார் அல்லவோ? அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை எந்த தீங்குக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய கரம் உன்மேலே வைக்கப்படும் போது அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டுள்ளது போல, இன்றைக்கு உங்களை தாங்கி வழி நடத்தக்கூடிய தெய்வம் உங்களை நான் வேலியடைத்து பாதுகாப்பேன் என்று, சத்துருக்களுக்கு நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், சத்துருக்கள் உங்களை தொட முடியாது, நான் கோட்டையும் மரணமாயிருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், என் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், எனக்கு தந்த எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் மனதார சொல்ல முடியும்? அநேகருடைய வாழ்க்கையில் கேட்கும்போது, நான் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டதை போல, எனக்கு ஒரு பாதுகாவல் இல்லாததை போல, அநேகர் துரத்தப்பட்டு வழியோரங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னை
யார் சேர்த்து கொள்கிறார்கள்? இந்த மழையும் வெயிலும் என்மேல் படும்போது எனக்கு ஒரு பாதுகாவல் இல்லாத சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதே. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பாதுகாவல் இல்லை, என்னுடைய உலக வாழ்க்கையில் ஒரு பாதுகாவல் இல்லை. எப்பொழுது என் ஜீவனை பறிக்கலாம் என்று சத்ருவானவன் எத்தனித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் தாமே என்னோடு கூட இருந்து என்னை இந்நாள் வரைக்கும் என் ஜீவனை பறிக்க விடாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொண்டார் அல்லவோ. தாவீதை பாதுகாத்து கொண்டது போல சவுல் என்கிற ராஜா தாவீதை கொல்வதற்காக ஈட்டி எய்த போதிலும் கூட அந்த ஈட்டி தன்னை பாயாதபடிக்கு, தன் மேலே தாக்காதபடிக்கு, தன்னை கொல்லாதபடிக்கு கர்த்தர் தாவீதை பாதுகாத்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல் வைக்கப்பட்ட தைல கொம்பின் அபிஷேகம் அவனை பாதுகாத்தது. கர்த்தர் எந்த மனுஷனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எந்த மனுஷனை அவருடைய கரத்தால் எண்ணெய் பூசி வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எந்த மனுஷனை அவருடைய செட்டையின் நிழலுக்குள் மூடி மறைத்து வைத்திருக்கிறாரோ அந்த மனுஷன் பாதுகாக்கப்படுவான். அந்த மனுஷனுக்கு தீங்கு வருவதில்லை, அந்த மனுஷனுக்கு பாடுகள் வருவதில்லை, அந்த மனுஷனை சத்துருக்கள் தொட முடியாது என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோடே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் எங்களை காக்கும்படிக்கு எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எந்த சத்துருவின் கரத்திலும் மனுஷனுடைய கரத்திலும் விட்டு கொடுக்காமல் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். ஒரு தீங்குக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் அந்த குடும்பங்களை வேலியடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருளின் அதிகாரங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். வெளிச்சமாகிய கிறிஸ்து அந்த குடும்பங்களில் தங்கி தாபரிக்கும் போது, தெய்வம் அவர்களோடு கூட நிலை நிற்கும் போது எந்த சத்ருவும் அவர்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.